ஹாய் மக்களே, திஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்சு குருமா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது நானே நடத்தின ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் எங்கள் காலேஜில். ஃபைனல் இயர் படிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பர்மிஷன் வாங்கி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஸ்டாஃப்ஸுக்கும் ஒரு சில அவார்ட் கொடுத்து நம்ம பசங்களுக்கும் அவார்ட் கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்கள் கிளாஸ்லேயே பெஸ்ட் என்டர்டெய்னராக இருக்க வந்து சாவியோதான்ற மாதிரி அந்த கேட்டகரியில் வந்து சாவியை கொடுத்தேன். ஏன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்ன நடந்தாலும் அவர் ஏற்றுக்குவார். அது அந்த மாதிரிலாம் ஒரு ஆள். அதாவது குட்டி மையலகன்ல பெரிய மையலகன்றது அவ்வளோ இருக்கு உள்ளுக்குள்ள. அதுக்காக அவருக்கான அவார்டு கொடுத்துருக்கேன். அந்த அவார்டு தான் இது. இந்த அவார்டு வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் ஃபைனல் இயரில் வந்து நாங்கள் பசங்களுக்குள்ளேயே வந்து ஒரு இது பண்ணோம். ஏன்னா வந்து இப்போ நாங்களாவது வெளி காலேஜுக்குலாம் போகிறோம், ஏதோ ப்ரைஸ்லாம் கிடைக்கும் அப்படி இருந்தோம். எங்கள் இதில் நிறைய எங்கள் மொத்தம் 75 பேர் இருந்தாங்க. அதில் நிறையா பசங்க வந்து கிளாஸ்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க மனசு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் தான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி மேக்ஸிமம் இந்த விஜய் டிவிலாம் குக் வித் கோமாளி நடத்திட்டு கடைசி எல்லாருக்கும் ஒரு அவார்டு தருவாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது எல்லா பசங்களுக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணோம். அதில் வந்து எனக்கும் கொடுத்தாங்க. நல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா ப்ராப்பராக நடத்தணும். பர்மிஷன் வாங்கி தனியாக ஒரு ஹாலில் இது பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஜூஸ் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக நாங்கள் போய் அங்கே எங்களுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷரை வச்சு எப்படி எல்லா காலேஜ் நடத்துறாங்க அந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்பராக பண்ணி சந்தோஷமாக பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பண்ணும்போது. எனக்கு வந்து காஸ்டியூம் இதுக்கு கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா. ஆனால் நீ கூட திட்டின, இவனை எதுக்குடா செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஓட்டிங் மாதிரி இது 30 கேட்டகரி பிரிச்சுட்டு 30 கேட்டகரியுமே நானே செலக்ட் பண்ணல. 30 கேட்டகரியுமே மக்கள், அதாவது பசங்க எப்படி சூஸ் பண்றாங்க, அதுல யாருக்கு நிறைய வராங்க, அதுலயுமே நிறைய டிபேட்லாம் இருந்துச்சு. இவனுக்கு ஏன் கொடுக்கல அவனுக்கு ஏன் கொடுக்கலான்னு. இதை நான் செலக்ட் பண்றது கிடையாது. நீங்க எல்லாரும் ஓட் பண்ணி ஒருத்தன் 75 பேத்துல 30 பேர் ஒருத்தனுக்கு பண்ணிட்டாங்கன்னா அவன் தான் அதுல வருவான். வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி அவர் அந்த கேட்டகரியில வந்து கொடுத்தது. அதுலதான் ஆக்சுவலாக எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. அந்த காஸ்டியூம் வந்து காலேஜுக்கு போட்டுட்டு வர்றதுல ஃபார்மல் கேஷுவல் கொஞ்சம் காமனாக இருக்கிறனால, அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஷார்ட்டாக இருக்கிறனால எல்லாமே சூட் ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதே மாதிரி நாங்கள் இதை கொடுக்கும்போது வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஸரை இன்வைட் பண்ணி அவரை வச்சு தான் எல்லாம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்திருந்தாரு. அப்புறம் இவர் வைஸ் பிரின்சிபல் இப்போ ஃப்ரான்சிஸ் ஞானசேகரன் சார் வந்திருந்தாரு. வந்து அவரு தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு. அது மாதிரி நாங்கள் நீட்டாக ப்ராப்பராக பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இதுல மெயின் மோட்டோ என்னன்னா, எல்லாரும் அந்த இடத்துல வந்து எதுவும் மறக்கக்கூடாது. இப்போ எங்கள்கிட்ட கேமரா இருக்கு, மைக் இருக்கு, நாங்க இதை யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இருந்துச்சுன்னா அதை வேற லெவல் ரிமார்க்கபிள் மெமரியா ஆக்கியிருப்பேன் நான். எனக்கு அந்த வாய்ப்பு இவர் ஆக்கியிருக்காரு. அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பார்வைக்கும் வரும். அதான் உங்கள் பார்வைக்கும் வரும். காத்திருங்கள். அடுத்து வந்து இதே மாதிரி பேட்ச் நிறைய இடத்துல கொடுப்பாங்க. எங்க வீட்டில் நிறைய வச்சிருக்கேன், நான் காட்டுறேன். இந்த பேட்ச் என்னன்னா, ஆர்கனைசேஷனுக்கு தனி பேட்ச், நாங்கள் நடத்தணும்னா தனி பேட்ச். அதே மாதிரி நாங்கள் வெளி காலேஜ் போகிறோம்னா அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த இதில் வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது, சாவியோட ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ இருக்காது. இது இவங்களே, அதாவது பிஷப் காலேஜில் எம்சிஏ பண்ணும்போது இவங்களாம் நடத்துனதுக்கு இவங்க ஃபோட்டோ போட்டு அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க தான் ஆர்கனைசர்னு அங்கே வெளி காலேஜில் வரவங்களுக்கு தெரியணுன்றது. ஆமாம், இது வந்து நாங்கள் நடத்தும் போது எங்களுக்கு ஒரு ஹெட்டுன்னு சொல்லி அவங்க கொடுத்தாங்க. அதில் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும்னு சொல்லி எங்கள் மார்க்கெட்டிங் ஹெட்டாக எனக்கு அசிஸ்டண்டாக ஒரு 2 பொண்ணு வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அந்த பொண்ணுங்க வந்து ஸ்டேஜ் கீழேயே தான் உட்காந்துட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்திருந்தாரு. அவரை வந்து ஜட்ஜாக உட்கார வச்சுருந்தாங்க. என்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் போயிட்டு இந்த லாட் நம்பர் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரின்னு பார்த்தா இப்போ நாங்களாம் வந்து ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணால் நாங்களாம் ஒரு மாதிரி சின்சியராக இருக்கும். பண்ணிட்டு கரெக்டாக வாங்கி அங்கேயே நின்று கரெக்டாக சொல்ல டயத்தில் பண்ணிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா குரூப் வந்து ஒருத்தன் ஒரு திசைக்கு போய் நிற்கிறான். எவனையும் காணும். நான் வந்து அங்கே ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, நான் இங்கிட்ட ஓடும். எனக்குலாம் ஒரு மாதிரி விடவெடுத்து போச்சு. என்னடா இவங்க வாங்கிட்டு அது விஷ காலேஜாக நல்லா இருக்குமா, எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஏறுற ஒரு எண்ணமே இல்லை. எல்லாம் வந்து எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்க. நான் தான் ஒருத்தனையா போய் கூட்டு வந்து போய் ஏறி ஏதாவது பண்ணிட்டு இறங்குங்களா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அதை ஈவெண்ட்டை முடிச்சு கொடுத்தா போதுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 15 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நடக்கும் மொத்தமாக எல்லாம் இதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அவங்க அந்த 2 பொண்ணுங்க நல்லா ஜட்ஜு பகலை வந்து அவங்க மார்க் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்கள் இங்கிட்ட போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதை ஒரு மாதிரி முடிச்சு நல்லபடியாக முடிச்சிட்டோம். நல்லபடியாக முடிச்சு பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆட்ஸ்அப்புக்கு நான் ஜட்ஜாக இருந்தேன். ஜெரோம் கூட பல சர்ச்சைகளுக்கு உள்நாடு. நான் இங்கே வந்து சென்ட் ஜோசப் படிக்கும் போது நாங்கள் நடத்தும்போது இதே மாதிரி தான் ஒரு இதுலேயும் ஜட்ஜு ஒரு ப்ரொஃபஸர் அந்த ஸ்டூடெண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் ஜட்ஜாக அப்படி உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னா நாங்கள் செஞ்ச பிகாம் படிக்கிற சமயத்தில் வந்து எங்களுக்கும் ஜமால் காலேஜுக்கும் தான் அடிக்கடி போட்டி ரொம்ப இருக்கும்.
பயங்கர பிரச்சனைகள் சண்டைகள் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எந்த காலேஜ் போனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் வருவாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் நாங்கள் வின் பண்ணுவோம், இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவாங்க, நாங்கள் செகண்ட் வந்துடுவோம். இல்லை நாங்கள் செகண்ட் வந்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட். இது மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி தான் வந்துருக்கோம். இல்லைன்னா 2 பேர்த்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. குவாலிஃபைலாம் பண்ணதில்ல. இல்லை 2 பேரும் இப்படி மாறி மாறி தான் ப்ரைஸ் அடிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா. அப்போ வந்து ஆண்டவர் காலேஜ்னு ஒன்று இருக்கும். அவங்க எங்களுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எப்படியாவது நம்ம வந்து மேலே வந்துடும் சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்போ நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் போட்டி நமக்கும் அவங்களுக்கு இவங்க ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. நாங்கள் அவங்க செய்யலாம் வந்து பார்ப்போம். நல்லா அவங்களும் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப இருக்கிறதுலே டாப்பாக இருக்கிறது இங்கே இதுதான். இதை விட்டா எங்களுக்கு இன்னும் டஃப் கொடுக்குறது வந்து இந்த மதுரையிலேருந்து லேடி டோன் ஒரு காலேஜ் இருக்கும். அது ஃபுல்லாக கேர்ள்ஸாக வருவாங்க. அவங்க நல்லா டஃப் கொடுப்பாங்க. கொடுத்து கொடுத்து அவங்க நல்லா இது பண்ணுவாங்க. அதுல வந்து என்னாச்சு, நாங்க நடத்துறப்போ வந்து இவங்க ஜமால் காலேஜ்ல வந்து எங்களை ஒரு தடவை குத்தி விட்டாங்க. அங்க கூட்டு போய் நாங்க பதிலுக்கு அதை செஞ்சு காட்டுறோம்னு சொல்லிட்டு இங்க வந்து எங்க ப்ரொஃபசர் ஜெரோம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு வந்து என்ன கான்செப்ட் என்னன்னே தெரியல. இவரு தான் வந்து சார் அவன் நல்லா பண்ணல, மார்க்கெல்லாம் குறைச்சு போடுங்கன்னு சொல்லி மார்க் குறைச்சு சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆமா சொல்லி அவரை வந்து இது பண்ண வச்சு கடைசியா அவங்க டியூப்லைட்லாம் உடைக்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரே பிரச்சனையா முடிஞ்சிச்சு. அது மாதிரி எல்லாம் ஒன்னொன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது எப்படின்னா நீங்க வந்து இந்த மியூசியம் இருக்கு படம் பார்த்துருப்பீங்க, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. அது வந்து எங்க கதை தான். அதுல அந்த லவ் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்க கதைலாம் எங்க கதை தான். ஹிப்ஹாப் ஆதி இது நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க, எங்க கதை தான். நண்பர்களே, டிராஃபியை தொடர்ந்து அடுத்து நம்ம சர்டிஃபிகேட்ஸ் பார்க்க போகிறோம். அந்த சர்டிஃபிகேட்ஸில் என்னன்னா, நாங்கள் யூஜி படிக்கும்போது நிறைய இடத்துல டிராஃபி தரல, ஒரு சில இடத்துல டிராஃபி தட்டுப்பாடாக போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரி இடத்துல வந்து சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு சில இடத்துல பார்ட்டிசிபேஷனாக இருக்கும், ஒரு சில இடத்துல ப்ரைஸ் வின் பண்ணதாக இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ உங்கள் பார்வைக்கு. ஸோ இது வந்து கேர் கெமிஸ்ட்ரி, இதுதான் நான் ஆல்ரெடி வீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து எங்களை நாங்கள் ஜமாலை வந்து புல் பண்ணி பேசினதுனால எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட பெரிய மனசுக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தானே. அதாவது கைஸ் நான் சொன்னேன்ல, அது மாதிரி எங்க காலேஜுக்கும் ஜமால் காலேஜுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து நாங்க சும்மா அவங்க வந்து ஸ்டேஜ்லேயே அவங்க பண்றதை நாங்க வந்து டீஸ் பண்ணிட்டோம். பட்னாலும் ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி எங்க 2 இதையும் இது பண்ணி விட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இது. அதுல இருந்தா எங்களுக்குள்ள பகை வந்து ரொம்ப பெருசாச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்து கடைசியா முடிச்சுக்கிட்டோம், நாங்களே பேசி முடிச்சிட்டோம், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா நாங்களே முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து அடுத்து இந்த கரந்தையில் வாங்கினார்ல டிராஃபி, அந்த டிராஃபிக்கான வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் இது. 2 சர்டிஃபிகேட் இருக்கு ஒரே மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபேட்டுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் எம்சிஏல இன்டர் காலேஜில் நடந்த காம்படிஷனில் வாங்கியிருக்காப்புல. 2துலையுமே 3rd ப்ரைஸு, ரன்னர் அப் வாங்கியிருக்காப்புல. மன்னிக்கவும், இது வந்து வின்னர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. 3rd இயர் எம்சிஏ வந்து நான் அப்படி சொல்லிட்டேன். அதான் நானும் யோசிச்சேன் என்னடா. 2வது வந்து சேலம் போயிருக்கான். சேலம் போனதை பற்றி இது வரைக்கும் இதில் லிஸ்ட்லே இல்லை. சேலம் வைஷா காலேஜில் வந்து வாங்கியிருக்காப்புல. ஆமாங்க, வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடும். அதே மாதிரி இதுவுமே எம்சிஏல வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்கியிருக்காப்புல. லாஸ்ட் மினிட் அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் இதே வின்னர் அப்பு செகண்ட் இயர்ல வாங்கியிருக்காப்புல. அதாவது எம்சிஏ படிக்கும் போது இவன் பார்த்தீங்கன்னா யூஜியில் உள்ள யூஜி படிக்கும்போது கெயின் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எம்சிஏல போட்டு ஒரே இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், 3rd இயர் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, லெமன் ஸ்பூன், ரன்னிங் ரேஸ் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எல்லாத்துலேயுமே தலைவன் உள்ள புரிந்து விளாண்டுருக்காப்புல. என்ன நடந்துச்சுன்னு ஆனால் தெரில. அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்டர்ஃபேஸு 2017 காந்தி கிராமம் சொன்னோம்ல, பெரிய காலேஜ் மதுரை. 3 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காப்புல காந்தி கிராமம்ல மட்டும். என்னன்னா அடாக்ல வாங்கியிருக்காப்புல மார்க்கெட்டிங்கு, அப்புறம் வந்து கோர்ட் மேட்ரேஜ்னு ஒரு ஈவெண்ட். கோர்ட் மேட்ரேஜ்னா என்னது? அதுதான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. ஓகே. அடுத்து இமயம்ல ஒரு 2 சர்டிஃபிகேட். 1-2லாம் நாங்கள் வாங்குறது இல்லை. சர்டிஃபிகேட் வாங்கினா ஒரு டஜன் கணக்கில் தான் வாங்கி வைக்கிறது. அவன் கை காட்டுறத பாரு, அள்ளி போட்டேன்றான்டா. நீ கொடுக்கலன்னா ஆர்கனைசரை மண்டையை தட்டி வாங்கிடுறது. எங்கேயாவது போய் வேலை பார்த்து இது வாங்கிட்டு வாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, அப்போதான் சர்டிஃபிகேட் கொடுக்குது, அந்த மார்க்கை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இன்டர்ன்ஷிப் நாங்கள் பார்ட் டைம் ஜாப் போனோம், அதனால நாங்கள் எங்கள் ஓனர்கிட்டே கேட்டு வாங்கிட்டோம். இவன் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான். அதாவது இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எங்க இதுல டிமோத்தின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் வந்து அவர் கூட வச்சு படிச்ச ஒரு பையன், அன்குஷ்ன்னு சொல்லிட்டு, அன்குஷ் ஜெயின். அவர் வந்து மார்க்கெட்ல கடை வச்சிருக்காரு.
அவர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோம் சும்மா, அவ்வளோதான். எனக்கும் டிமோத்திக்கும் அவங்க போட்டு கொடுத்தாங்க. கடைசியாக என்ன மேட்டர்னா, நாங்கள் வந்து அந்த வைவா மாதிரி வச்சு கேள்விலாம் கேட்டாங்க. அப்போ வந்து எங்கள் கூட லோகேஷ்னு ஒரு பையன் இருப்பாப்புல, அவன்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு வருஷமா பார்ட் டைம் ஜாப் போயிட்டே இருக்கான். கடைசியாக அவனும் எனக்கு அடுத்தடுத்து தான் வந்துச்சு. என்கிட்ட கேள்வி கேட்டு நீ என்ன கற்றுக்கிட்ட அதெல்லாம் சொன்னாங்க. நானும் அப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டேன். பக்கத்தில் லோகேஷ்ட கேட்டாங்க, அவனும் ஏதோ சொன்னான். கடைசியில் மார்க் கூட பார்த்தீங்கன்னா லோகேஷோட எனக்கு கொஞ்சம் மார்க் கூட வந்துச்சு. அப்போ லோகேஷ் என்கிட்ட தனியாக சொல்லிட்டு இருந்தான், நான்லாம் ஒரு வருஷம் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன்டா, எனக்கெல்லாம் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, இவன் எங்கேயோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. அனுக்கு சும்மா தான் கொடுத்தான். சொல்றேன் அந்த மாதிரி. அதான் வந்து எப்பயுமே உழைக்கணும், உழைச்சாதான் நல்லது. என்னடா சொல்றாரு. அது கேர்ல வந்து 2 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. அதான் நாங்கள் வந்து யூஜி படிக்கும்போது அது வேற சர்டிஃபிகேட், இது அவர் பிஜி படிக்கும்போது சர்டிஃபிகேட். பிஷப் கீப்பர்ல வந்து ஆட்ஸ்அப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அதாவது அந்த மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறதுல. ரெண்டாவது வந்து இன்னொன்று வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், என்ன ஈவெண்ட்னு தெரில, அதில் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேர்லையுமே இன்னொன்று இருக்கு, ஜாம்னு ஒரு காம்படிஷன். ஜாம்னா என்னடா, அது அடுத்து கரந்தை தான். இது வந்து அவர் வேலை பார்க்குற, இப்போ கரண்ட்லி வேலை பார்க்குறாரு, அந்த இதில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காப்புல. ஸ்டார் அவார்ட், ஸ்டார் மந்த் ஆஃப் அவார்ட். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இப்போ தான் மெயினான ஈவெண்ட்டே இருக்குது. இது வந்து திருச்சி மாடல் யுனைடெட் நேஷனில் வந்து ஒரு காம்படிஷன் நாங்கள் யூஜி படிக்கும்போது வச்சாங்க. நான்லாம் கலந்துக்கல, ஏன்னா அது கொஞ்சம் அறிவுபூர்வமான காம்படிஷன் சொன்னாங்க. அதனால எங்கள் செல்லக்குட்டியை மட்டும் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ இதை மட்டும் சொல்லுவார் கேளுங்க. எங்களுக்கும் வந்து இது என்ன கதைனே தெரில. நாங்கள் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எதுக்கு கூப்பிட்டாலும் போயிடுவோம், கிளாஸ் ரூமில் உட்காராம அங்கிட்டு போகலான்ட்டு. அப்போ எங்களை அப்போ நாங்கள் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான் எங்களை, எட்வின் கிறிஸ்டி சார் தான் எங்களை கூட்டு போனார். கூட்டு போய் இது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து பார்லிமெண்ட்லாம் நடக்குது இல்லை, அது மாதிரி வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ, அந்த மாதிரி வந்து கான்செப்டில் எம்யூஎன்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதில் வந்து எப்படின்னா எல்லா கண்ட்ரியோட டெலிகேட்ஸும் வந்து கலந்துக்குவாங்க அப்படி சொல்லி. இது வந்து என்னன்னா, நம்ம இது எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேயுமே இருக்கும் அப்படி சொல்லி அந்த கண்ட்ரியை பற்றிலாம் பேசலாம் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லி எங்களுக்கு வந்து 2 கண்ட்ரி சொல்லி என் கூட வந்து ஒரு உருப்படாத ஒரு பார்ட்னர் அவனும் கொடுத்துட்டாங்க. எனக்கு பயப்படாத, பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் என்ன ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளுங்க அவரு, ஜென்டில்மேன் சார் அவரு. அவரை வந்து என்னன்னா, நான் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பேன், இது இப்படி பண்ணும் போல இருக்கு. அவன் வந்து அது அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருவான். மாத்தி விட்டு கடைசியில் எங்க 2 பேரும் அங்க இருக்கிறவங்க எங்களை ஒரு மாதிரி பார்ப்பான், எப்படி இவங்க இவ்வளவு தூரம் இவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறேன்னு சொல்லி எங்களை பார்த்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ண அப்புறம் கூட இருக்க பசங்களாம் சப்போர்ட் பண்ணி தான் இது என்ன கான்செப்ட். எனக்கு வந்து ஒரு 3 நாள் நடந்துச்சு. எனக்கு 3ஆவது நாள் தான் அது என்னன்னு கொஞ்சம் பிடிபட ஆரம்பிச்சு. அது வரைக்கும் அது என்னன்னு தெரியாமலே நான் 2 நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்ல இது வந்து நாங்கள் ஷெப்பர்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஒரு 3 நாள் போய் தங்கணும், அப்புறம் 60 ஹவர் கம்ப்ளீட் பண்ணணும், அப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதணும், டிபார்ட்மெண்டல் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் தான். நெக்ஸ்ட் வந்து பிஷப் கீப்பரில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லி நிறைய மெமரிஸ்லாம் சொன்னோம்ல, அந்த சர்டிஃபிகேட். இது ஹரி வீட்லையும் பார்த்துருப்பீங்க, ஸோ என் வீட்லேயும் இருக்குது. அதோட கண்டினியூட்டி தான் இது. இது வந்து எங்களுக்கு டேர்னிங் பாயிண்டாக இருந்த ஹோலி கிராஸ். இவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. என்னதான் சென்ட் ஜோசப் காலேஜில் நாங்கள் அடி வாங்கினாலும் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெகக்னைசேஷன் கிடைச்சது இங்கே தான், ஒரு பூஸ்ட் கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் கீப்பர் காலேஜில் ஈவினிங் காலேஜ், டே காலேஜ் 2 இருக்கும்ல. ஈவினிங் காலேஜ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். டே காலேஜில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, ஈவினிங் காலேஜில் செகண்ட் ப்ரைஸ். இது வந்து சேவியர். இது வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கேங்காக வெளியே போனது, குற்றாலம், அந்த பாளையங்கோட்டை, அந்த ஏரியாவை சுற்றி பார்த்தது. அவங்களே நடத்தி அவங்களே ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜமால். நம்மளை வந்து ஸ்டேஜே ஏற விடலனாலும் பரவாயில்ல, ஆட்ஸ்அப்னு ஒரு பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறமா வந்து இதை நாங்கள் வந்து அங்கே பிரச்சனை வச்சு சொன்னோம்ல, நாங்கள் யாருமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்காமலே வந்துட்டோம். அப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க கொரியரில் வந்து எங்கள் காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி கூப்பிட்டு கொடுத்தாரு, அவர் கையில் வாங்க பெருமை. வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டோம். அடுத்து இது வந்து ஹோலி கிராஸ் தான். இது ஈவினிங் காலேஜ். அவ்வளோதான். இந்த ஃபைல் சொன்னேன்ல, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க காலேஜ்லேருந்து. எல்லார் வீட்லேயும், எங்கள் 70 பேர் வீட்லேயும் ஞாபகார்த்தமாக இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவாக எங்கள் வீட்டில் வாங்கின ட்ராஃபிஸ் அண்ட் சர்டிஃபிகேட் பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரியான மெமரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய். அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா, அமுக டுமுக அமால் டுமா.